வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உலகமெங்கும் ஈரான் அமெரிக்க போர் பல்வேறு நிலைகளை மாற்றியிருக்கின்றது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, பொருளாதார பிரச்சனை இவைகளெல்லாம் மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டில் வர்த்தக எல்பிஜி சிலிண்டர் விலையில் மீண்டும் ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வை செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏதோ மக்களுக்கு பயன்படும் வகையில் வரியை குறைத்திருப்பது போல எக்ஸைஸ் வரியை குறைத்திருக்கிறார்கள். அது யாருக்கு பயன் தரும் என்று கேட்டால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் பயன் தரும். இவ்வளவு காலம் அவர்கள் எக்ஸைஸ் வரி என்ற பெயரால் மக்களிடம் கொள்ளையடித்த பணத்தில் மக்களுக்கு பயன் தராமல் இப்பொழுது எண்ணெய் நிறுவனங்களுக்கு பிரச்சனை என்றவுடன் அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் அந்த எக்ஸைஸ் வரியை குறைத்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்றம் உட்பட பலமுறை கோரிக்கை விடுத்தும் செய்ய மறுத்தார். திராவிட முன்னேற்றம் 2021 ஆட்சிக்கு வந்த பொழுது பெட்ரோல் வரி 3 ரூபாய் குறைத்தது. ஆனால் ஒன்றிய அரசு குறைக்கவே இல்லை. இப்பொழுது எண்ணெய் நிறுவனங்கள் 19 கிலோ சிலிண்டர் விலையை ரூபாய் 203 வரை உயர்த்தினார். அதாவது 2000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. கடந்த மார்ச் 1ஆம் தேதி வர்த்தக சிலிண்டர் விலை 114 ரூபா 50 காசு உயர்ந்தது. இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள 2வது முறையாக 203 ரூபா உயர்த்தியிருக்காங்க. இப்படி ஒன்றிய அரசானது மக்கள் தள்ளி இடியேறிக்குள்ளது. மக்கள்லாம் கேட்கலாம், வணிக ஊரட சிலிண்டருக்கு தானே அது மாதிரி ஏற்றிருக்காங்க, வீட்டுக்கு உபயோகத்து சிலிண்டர் கூட ஏற்றலையான்னு. இந்த வணிக உபயோக சிலிண்டர் விலைக்கு ஏற்றுவது மறைமுகமாக மக்களை பாதிக்கக்கூடியது. ஏனென்று கேட்டால் அந்த வணிக சிலிண்டர்களை நம்பித்தான் உணவகங்கள், சாலையோர சிறு வியாபாரிகள் இவங்கெல்லாம் இருக்கிற உணவகங்களை வைத்து நடத்துகிறாங்க. இது வெளியேறும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அந்த உணவுப் பொருளோட விலையை ஏற்றுவார்கள். இது பொதுமக்களை தான் பாதிக்கும். இதுக்கு ஒரு காரணம் போர் தான். நல்லா கச்சா எண்ணெய் விலை கடுமையாக இருந்திருக்கிறது. சமீபத்திய அறிக்கையின்படி உலகளாவிய எண்ணெய் விலைகள் சுமார் 50% உயர்ந்திருக்குது. இந்தியா எண்ணெய் உற்பத்தி கிடையாது, இறக்குமதி செஞ்சு தான் பயன்படுத்தணும். அதனால இந்தியா நேரடியாக பாதிக்கப்படுகிறது. இந்த விலை உயர்வும் அதனால காரணம் சொல்கிறாங்க. ஈரான் போர், இந்த ஹார்முஸ் நீரிணை மூடல் ஆகியவற்றால் சிலிண்டர் தட்டுப்பாடு இன்னும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இப்போது பல ஹோட்டல்கள், நாடு முழுவதும் பல ஹோட்டல், டீ கடைகள்லாம் விலை உயர்வு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பல ஹோட்டல்கள் நடத்த முடியாமல் மூடிட்டாங்க. இன்னும் ஹோட்டல்களில் யாராவது இனிப்பு பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டா கூட அது கசக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இருந்தால் கூட தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதனால இதுவரைக்கும் இந்த வீட்டு உபயோக 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர்களை மட்டும் ஒன்றிய அரசு விட்டு வச்சிருக்க விலை இல்லை. இது சாமானிய மக்களுக்கு இல்லத்தரசு ஓரளவுக்கு நிம்மதி அளித்திருந்தால் கூட இந்த விலை ஏற்றாமல் இருப்பது தற்காலிகமான என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அரசு தேர்தலை மட்டும் மனதில் வைத்து கொண்டு இந்த விலை உயர்வை ஏற்றாமல் இருக்கின்றது. தேர்தல் முடிஞ்சதும் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை கடுமையாக உயரக்கூடிய சூழல் இருக்குது. அதோட சிலிண்டர் புக்கிங் பண்ணுறாங்க இல்லையா, அது கூட அந்த அதிக நாட்கள் நீடிக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. விலை உயர்வு ஒரு பக்கம், புக்கிங் செய்வதற்குரிய நாட்கள் அதிகரிப்பு, இவைகள்லாம் மக்கள் கடுமையாக பாதிக்க செய்யக்கூடிய ஒரு செயல்கள் தான், சந்தேகமே கிடையாது. தற்போதைய வர்த்தக சிலிண்டர் விலை உயர்வு ஒரு பக்கம் இருந்தால் கூட தட்டுப்பாடு இன்னொரு பக்கம் நிலவுது. பிளாக்கில் வர்த்தக சிலிண்டர் 6000 10,000 வரைக்கும் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த எல்பிஜி தட்டுப்பாடு என்பது அதிகரித்து வரக்கூடியதால் செலவுகள்,
விநியோக தடைகள் மற்றும் தேவையில்லை ஒரு சமநிலைமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விளைவு ஏற்படுகிறது. இந்த வர்த்தக எல்பிஜி சிலிண்டர் விலையில் ஏற்பட்ட அந்த உயர்வு வணிகங்கள் மற்றும் போக்குவரத்து துறை மீதான சுமையை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக அன்றாட பணிகளுக்கு எல்பிஜியை பெரிதும் நம்பியிருக்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் நிலைமை பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. பெட்ரோல் பங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் நிரப்புறதுக்காக சிஎன்ஜி அந்த வாயு நிரப்புவதற்காக ஆட்டோக்கள் மற்றும் சில மாநிலங்களில் பெட்ரோல் டீசல் கூட தட்டுப்பாடாக இருப்பதற்கு வரிசையாக நிற்பது ஒரு மோசமான சூழ்நிலையை மக்கள் மனத்தில் உருவாக்கி இருக்கிறது. அதற்கு மேலும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் கொரோனா கால நெருக்கடி போல ஒரு நெருக்கடி எதிர்கொள்ள தயாராக என்று கூறியிருப்பது இந்திய மக்களின் வயிற்றில் ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. கொரோனா காலத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பது மக்களுக்கு தெரியும். இந்த நெருக்கடி வர்த்தக பயன்பாட்டிற்கு மட்டுமன்றி வீட்டு உபயோகப் பொருள்களுக்கும் விரைவில் ஏற்படும் என ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அதை ஒன்றிய அரசு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியும் நேரிலும் பல முறை கேட்டிருக்கிறார். ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு மாற்று வழியை ஒன்றிய அரசு கண்டுபிடித்ததாக தெரியவில்லை. எனவே தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை விட்டு வைத்திருக்கும் இந்த ஒன்றிய அரசு ஏப்ரல் 29 தேர்தல் முடிந்தவுடன் அன்று இரவே கூட விலையை உயர்த்தி அறிவிக்கும் சூழலில் இருக்கிறது. தேர்தலுக்காக என்ன வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியை நிச்சயமாக முறியடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒன்றிய அரசனுடைய இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஆட்சி அமையும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் கண்ணதாசன். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செல்வோம்.